மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகா கூடிய சீக்கிரத்துல குணமாகும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம மல்லி நம்ம விஜயும் கூடிய சீக்கிரமே வந்துட்டு அங்கிருந்து நம்ம ரேணுகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏன்னா நம்ம ரேணுகாவுக்கு வந்துட்டு மனநிலைமை பாதிக்கப்படலை, அவங்க வந்துட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்போதாங்க நம்ம விஜய்க்கு நம்ம மல்லிக்குமே தெரிய வருது. ஏன் ரேணுகா வந்துட்டு எதுக்கு இவ்வளோ நாளாக வந்துட்டு தலைமறைவாக இருந்துட்டு நடிச்சிருக்கணும்னு நம்ம எல்லாருக்குள்ள வந்துட்டு ஒரு கேள்வி கூடிய இருக்கும். அதுக்கான எபிசோட தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்துட்டு கண்டிப்பாக நம்ம விஜய் கூடப்ப சந்தோஷமாக வாழணும், அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதுதாங்க முட்டாள்தனம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம மல்லி வந்துட்டு ஏற்றுக்குவாங்க அப்படின்றது உண்மைங்க. ஏன்னா இப்போ நம்ம விஜய் வந்துட்டு இல்லை நான் ரேணுகா கூட வாழ போகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி, இல்லை நான் 2 பேர் கூட வாழ போகிறேன்னு சொன்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம மல்லி வந்துட்டு ஏற்றுக்க போகிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நானே உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன், வெண்பாவை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராகிட்டு தாங்க இந்த ஒரு எபிசோடே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அந்த ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படல. ரேணுகா வந்துட்டு இவ்வளோ நாளாக ஒரு அடிமை மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஆத்திரமத்தில் வச்சுட்டு இருக்கான்ற உண்மை தாங்க இப்போ வெளியே வருது. ஏன்னா எல்லா உண்மையுமே வந்துட்டு அந்த டீ கடை மாஸ்டர் இப்போ வந்துட்டு அக்கு வேற ஆணி வேறன்னு நம்ம விஜய்க்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு நிலைமையில் வந்துட்டு ரேணுகா கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு கேட்கும் போது ஒரு பக்கம் நம்ம விஜய் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே கவலையாக இருக்குங்க. ஏன்னா பல நாள் திருட வெளிவருவான்றது உண்மைங்க. ஏன்னா இப்படி ஒரு நிலைமையிலையும் வந்துட்டு இவ்வளோ நாளாக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த அனுபவிச்சுட்டு இப்படி வந்துட்டு 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிறதோட மோசமாக நம்ம ரேணுகா வாழ்ந்துட்டு இருக்காங்களே இப்படி ஒரு வாழ்க்கை, அதுதாங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாக இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை, ஒரு கட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் வந்துட்டு நம்ம ரேணுகா செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் சூசைட் அட்டன் பண்ணி நம்ம ரேணுகா செத்துட்டாங்கன்னு இந்த ஒரு கேஸை வந்துட்டு ரொம்பவே திருப்பி நம்ம விஜய் மேலே இல்லாத பொல்லாத்தெல்லாம் சொல்லி பழிய போட்டாங்க. ஆனால் இப்போ மரம் மாதிரி நம்ம ரேணுகா இருக்கிறதாங்க எல்லாருக்குமே இப்போ இருக்க நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம ரேணுகாவுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுன்னு மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுப்போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கூட சீக்கிரம் இந்த கதிரேசனும் இந்த நிசாமும் வேந்து போகிற மாதிரி நம்ம ரேணுகாவும் நம்ம விஜயும் நம்ம மல்லியும் மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.